வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின த காமெடி ஆஃப் எரர்ஸ் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஈஃபியஸ் அண்ட் சைரக்கஸ் இது ரெண்டு ஊர். இந்த ரெண்டு ஊருமே எதிரி நாடு. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, சைரக்கஸை சேர்ந்த ஒரு மர்ச்சண்டான ஈகியன் யூஃபியஸ்க்கு வந்துடுறாரு. அதனால் அந்த டியூக் ஆஃப் ஈஃபியஸ் இருக்கார்ல, சோலனஸ், அவர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. ஏன்னா நீ எங்கள் ஊருக்குள்ளே வந்திருக்க, நீ ஒரு எதிரின்னு. ஆனால் ஈகர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் என் குடும்பத்தோடு சேரணும்னு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் பயணம் செஞ்சிட்ருந்தோம். அப்போ என் மனைவிக்கு ரெட்டை குழந்தைங்க பிறந்தது. அது ரெண்டுமே ஆண் குழந்தைகள். அதே நேரத்தில் அங்கே ஒரு ஏழை பெண்மணிக்கு அதே இடத்துல 2 ஆண் பிள்ளைகள் ரெட்டை குழந்தையாக பிறந்தாங்க. அந்த ஏழை பெண்மணி என்னால் இந்த குழந்தைங்கள வளர்க்கவே முடியாதுன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிவிட்டு என்னுடைய 2 மகன்களுக்கு அவங்க சேவை செய்யலாம், வேலை செய்யலான்றதுனால அந்த 2 மகன்களையும் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ திருப்பி நாங்கள் கப்பலில் பயணம் பண்ணும்போது ஒரு பெரிய புயல் அடிச்சுது. அதில் நான் ஒரு பக்கம் போயிட்டேன். அதில் ஒரு பையன் என்னுடைய பையனும், ஒரு பையன் நான் வாங்கின பையனும் என்னோட வந்துட்டாங்க. இன்னும் 2 பையன் என் மனைவியோடு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த டைரெக்ஷனில் தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. இதில் என்னன்னா, இப்போ அந்த இவங்களுடைய பையனுங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரே பேர் தான் இவங்கள வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க காசு கொடுத்து வாங்கினாங்க இல்லையா, அந்த 2 பசங்களுக்கும் ஒரே பேரை தான் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய பையனை தேடி நான் இங்கே வந்தேன், என் மனைவியை தேடி வந்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்றத கதையை சொல்கிறார். அதை கேட்டோடனே சாலினஸ்க்கு ரொம்ப பாவமாகிடுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கலைன்னா நீ எனக்கு ஒரு ரான்சம், ஒரு அமௌண்ட் நீ நாட்டுக்கு கட்டணும், ஒரு மாதிரி பணம் மாதிரி தண்டனைக்கு. இல்லைன்னா நான் உனக்கு மரண தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறாரு. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இங்கே இவர் இருக்கார் இல்லையா ஈகன்னு, அப்போது ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் வராரு. அவர் யூஃபியஸ்க்கு வராரு. ஏன் வராருன்னா, இப்போ அவருடைய கூட பிறந்த சகோதரரும் அம்மாவும் இங்கே இருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆவல் சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால அவர் வராரு. இங்கே வந்துட்ட அப்புறம் அவருடைய வேலையாளான ட்ரோமியோ, இவர் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ்ன்னு தான் நம்ம வச்சுக்கணும், ஏன்னா ஒரே பேர் இருக்கிறதுனால. அவர்கிட்ட பணம் கொடுத்து போய் நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இப்போது இவங்களுடைய மற்ற 2 ட்வின்ஸும், அதாவது இந்த சைரக்கஸை சேர்ந்தவங்களுடைய அந்த ட்வின்ஸ் ஈஃபியஸில் தான் இருக்காங்க. இப்போ யூஃபியஸில் இருக்கிற ட்ரோமியோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆன்டிஃபோலஸ் கையில் போகிறாரு. போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஆன்டிஃபோலஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பணத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னோன்னே ஆன்டிஃபோலஸ்க்கு கோவம் வந்துடுது. ஏன்னா இன்னொருத்தருன்றது தெரியாமல் இவர் இங்கே பேசின்னு இருக்காரு. அதே சமயத்தில் ஆன்டிஃபோலஸில் இருக்கிற யூஃபியஸ் இருக்கார் இல்லையா, யூஃபியஸ், அவங்களோட மனைவி பேர் ஆட்ரினா. அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையன்றதுனால ஆண்ட்ரினா கோவமாக இருக்காங்க. அவங்களோட சகோதரி லூசினா சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எப்போ பார்த்தாலும் ஒரு மனைவியாகவே நச்சரித்துன்னு இருக்காத, ஆண்களை கொஞ்சம் சுதந்திரமாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரோமியோ யூஃபியஸை சேர்ந்தவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஆன்டிஃபோலஸை பார்த்தேன், அதில் அவர் திருமணமே ஆகலை அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது ஆண்ட்ரினாக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒருவேளை வெளியில் நம்ம கணவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு போல இருக்குன்னு நினச்சிக்கிறார். இப்போ சைரக்கஸை சேர்ந்த ஆன்டிபோலஸ் சைரஸுக்கு ட்ரோமியோ அவரை தெருவில் பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருந்த கான்வெகேஷனே ஞாபகம் இல்லை. ஏன்னா ஆன்டிபோலஸ் பேசினது யூஃபியஸ் இருக்கிற ட்ரோமியோ கிட்ட. அதனால் 2 பேருக்குமே எரிச்சலாக இருக்குது. ஏன்னா அது நம்ம பேசினதே இவன் புரிஞ்சிக்கவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கலான்னுவா, இவன் என்ன பேசாததெல்லாம் பேசினதா சொல்கிறானேன்ற கோவம் இவங்க 2 பேருக்கும். இப்போ ஆண்ட்ரினா லூசினாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஆண்ட்ரினா ஆன்டிஃபோலஸை பார்த்து கணவர் மாதிரி பேசுகிறார், வாங்க வீட்டுக்கு சாப்பிட போகலான்னு சொல்கிறாரு. அப்போ அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியல, என்னதுக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்கன்னு கூப்பிட்ட உடனே இப்போ ஆண்ட்ரினா லூசினா திட்டுறாங்க, எப்படி இது மாதிரிலாம் நீங்கள் பேசலான்னு.
அவர் கன்ஃபியூஸ் ஆனாலும் அவங்க வந்து உண்மையாகவே அவனை கூப்பிட்றது தெரிஞ்சது, கிண்டல் பண்ணலன்னு தெரிஞ்சதுனால சரி இவங்க என்ன தான் செய்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி வரேன் அப்படின்றான். இப்போது அவனுக்கும் ட்ரோமியோக்கும் ஒரு டவுட்டு, ஒரு வேளை ஏதாவது மந்திரம் நம்மளை சுற்றி நடக்குதா அப்படின்ற ஒரு யோசனையில் அவங்க இருக்காங்க. இப்போ யூஃபியஸை சேர்ந்த ஆன்டிஃபோலஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அழைச்சின்னு வராரு. அவரோடு சேர்ந்து அவருடைய வேலையாளான யூஃபியஸ் ஆஃப் ட்ரோமியோ இருக்கார். ஆனால் அவங்கள வந்து உள்ளே யாருமே அனுப்பலை. ஏன்னா உள்ளே இருக்கிறது சைக்கர்ஸை சேர்ந்த ஆன்டிபோலஸும் ட்ரோமியோ ஏற்கனவே உள்ளே இருக்காங்க. ஒரு சர்வர் தடுத்துன்னு இருக்கிறதுனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒருத்தர் பார்த்துக்கல. அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே நடக்கிறது தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கும் அங்கே நடக்கிறது தெரியாது. இப்போ ஆன்டிஃபோலஸ் ஆஃப் யூஃபியஸ்க்கு வந்து இப்போ கோவமாக இருக்கார். அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா போய் அவர் வந்து ஒரு நகை செய்கிறவர்கிட்ட வந்து நான் உனக்கு ஒரு நகையை வந்து ஆர்டர் பண்ணலை, நான் என் மனைவி ஆண்ட்ரியாக்கா கொடுக்கணுன்னு, இப்போ வந்து அவள் என்னை அவமானப்படுத்திட்டு அதனால் நான் இதை போய் ஒரு கோட்டிசனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அவளோட போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்னென்னா ஆன்டிஃபோலஸ் ஆஃப் சைக்கிள்ஸும் அவர் அங்கே இருக்கார். அவருக்கு லூசினாவை பார்த்தோன்னா லூசினா மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அவகிட்ட போய் திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. லூசினாவுக்கு அப்படியே பதச்சிடுது, என்னடா அது அக்காவோட கணவர் என்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவள் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்து ஒரு சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ட்ரோமியோ ஆஃப் சைக்கரஸஸ் ஓடி வராரு. அவருக்கு என்னென்னா சமையல் ரூமில் இருந்த ஒரு கிச்சன் மேடு அவங்களுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னன்னா நம்ம கல்யாணமே ஆகலை என்ன மாதிரி இருந்தால் பேசுகிறான் போது அந்த பெண்மணி அவரோட ரொம்ப இன்டிமேட்டாக பேசியிருக்கா. ஆனால் இவனுக்கு என்னவோ அவன் மேலே ஒரு ஈர்ப்பே இல்லை. இப்போது அவனுக்கும் ஆன்டிஃபோலஸ்க்கும் பயம் வந்துச்சு, நம்ம சுற்றி கண்டிப்பாக ஏதோ ஒரு மந்திரமோ ஏதோ மாயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆன்டிஃபோலஸ் வந்து சரி இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரோமியோ கிட்ட சொல்கிறான், போய் எந்த கப்பல் வந்து முதல்ல இங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். வெளியில் ஆன்ஜிலோ வந்து ஆன்டிஃபோலஸ் கீழே வரான். வந்துட்டு அவனோட அவன் கேட்டிருந்தா அந்த இன்னொரு ஆன்டிஃபோலஸ் கேட்ட செயினை இந்த ஆன்டிஃபோலஸ் கீழே கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஒரு மர்ச்சன்ட் வராரு. அவர் வந்து ஆன்ஜிலோவுக்கு கடன் கொடுத்துருக்காரு. அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக வராரு. அவரோட ஒரு ஆஃபீஸரை அழைச்சின்னு வராரு. ஏன்னா திடீர்னு ஆன்ஜிலோ பணம் தரலைன்னா அவனை வந்து அவன் அரெஸ்ட் பண்ணணும். அப்போ ஆன்ஜிலோ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆன்டிஃபோலஸ் வந்து எனக்கு வந்து பணம் தரணும், ஏன்னா ஒரு செயினுக்காக, அதெல்லாம் நம்ம போய் அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டிஃபோலஸ் யூஃபியஸை பார்த்துடுறாங்க. யூஃபியஸ் அப்போ தான் வந்து யூஃபியஸ் ஆஃப் ட்ரோமியோ இருக்கான் இல்லையா, ஆஃப் யூஃபியஸு, அவனை வந்து ஒரு கயிறு வாங்கிடுவான்னு அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு என்னென்னா ஆண்ட்ரினாவை கட்டி போட்டுவிடணும் கயிறை வச்சு, ஏன்னா வந்து இவங்களை வீட்டுக்குள்ளே விடல, அதனால் அதை செய்யணும்னு நினச்சிட்டுருக்கான். ஆனால் ஆன்டிஃபோலஸ் ஆஃப் யூஃபியஸ் வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஏன் உங்களுக்கு பணம் தரணும், நான் எந்த செயினையும் உங்ககிட்ட வாங்கவே இல்லையா, அப்போ நான் ஏன் பணம் தரணும்னு சொல்லும் போது ஆஞ்சலோ என்ன சொல்கிறானோ ஆஃபீஸஸ் கீழே இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போது வந்து சைக்கஸை சேர்ந்த ட்ரோமி அங்கே உள்ள வந்து அவர் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கப்பல் புறப்பட போது நான் பார்த்துட்டேன்னொன்னே ஆன்டிஃபோலஸ் கோவம் வந்துட்டு நான் உன்னை கயிறு தான் நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான், சரி சரி அதை மறந்துடு, நீ போய் ஆண்ட்ரினா கிட்ட வந்து பெயிலுக்கு பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். லூசினா வந்து ஆண்ட்ரியா கிட்ட இந்த மாதிரி ஆன்டிஃபோலஸ் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறான்னு கேட்டால் இதற்கெல்லாம் காரணம் வந்து நீ ரொம்ப அவனை தொல்லை பண்ணதுனால தான் சொன்னோன்னே ஆண்ட்ரினாவுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுது. ட்ரோமியோ சைக்கிள்ஸை சேர்ந்த ட்ரோமியோ வந்து உள்ளே வரான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஆன்டிஃபோலஸை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதனால் உங்ககிட்ட பணம் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறான்னு கேட்கும்போது இல்லை அவன் செயின் ஒன்று வாங்கியிருந்தான், அந்த செயின் வந்து செய்ய கொடுத்துருந்தான், செயின் வாங்கியிருந்தான், அதுக்கு பணம் தான் போது ஆண்ட்ரினா வந்து சொல்கிறா, இல்லையே அவர் வந்து செயினையும் கொண்டு வந்து தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். இப்போ சைக்ரஸஸ் இருக்கார்ல ட்ரோமியோ சேர்ந்து சைக்ரஸை சேர்ந்த ட்ரோமியோ, அவர் வந்து சைக்ரஸை சேர்ந்த ஆன்டிபோலியோ வந்து தெருவில் பார்க்குறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அரெஸ்ட் ஆகாததுனால அவங்க ஒன்றா போயின்ட்டுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு மாயம் நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. அப்போ கோட்டிசன்ஸ் அவங்கள பார்த்துட்டு ஆன்டிஃபோலஸ்க்கு வந்து செயினு அவன் போட்டுக்கிற செயினை கேட்குறான். அதே மாதிரி அவளுடைய மோதிரத்தை வந்து முன்னாடி எடுத்திருக்கான். இந்த மாதிரி நான் செயினை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோதிரத்தை எடுத்திருந்தான். ஆனால் இவன் வந்து சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டோன்னே ட்ரோமியோ வந்து அங்கேருந்து ஓடி போயிடான். ஏன்னா வந்து கண்டிப்பாக இது ஏதோ ஒரு மாயம்தான் அப்படி சொல்லிட்டு. அப்போ கோட்டிசன்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த ஆன்டிபோலஸ் வந்து பைத்தியம் பிடிச்சிடுச்சின்னு. ஆனால் பைத்தியம் பிடிச்சாலும் அந்த மோதிரத்தை எப்படி அவன் தொலைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, சரி ஆண்ட்ரினா கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி
எனக்கு ஒரு கோவத்தில் இருக்கும்போது உன் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ யூஃபி சேர்ந்த ட்ரோமியோ வந்து யூஃபி சேர்ந்த ஆன்டிபோலஸ் கீழே போகிறாரு. இவங்க திரும்பி ஆஃபீஸரோடு தான் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து இந்த கயிறை கொடுக்குறான். இப்போ ஆன்டிபோலஸ் கோவம் வந்துடுது. அவன் என்ன சொல்கிறான், ஏன் கயிறு எடுத்துகிட்டு வர, நான் உன்னை பணம் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கத்துறான். அப்போ ஆண்ட்ரினா, லூசினா, அப்புறம் கோட்டிசன்லாம் வராங்க. அவங்களோட பிச், இவர் ஒரு டாக்டர், அவரும் வராங்க. ஆண்ட்ரினா வந்து பிச்கரை சொல்கிறான், இந்த மாதிரி என் வீட்டுக்காரருக்கு மனநிலை சரியில்லை, நீங்கள் சரி பண்ணணுன்னு அவர் எக்ஸாசம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறத மந்திரம் ஓட்டுறாரு. அப்போ வந்து அங்கே பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா ஆண்ட்ரினாவும் லூசினாவும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ட்ரோமியோ கிட்ட பணம் கொடுத்து அமிச்சோம் உங்களை பெயில் எடுக்கிறதுக்குன்னு போது ட்ரோமியோ சொல்கிறான், இல்லை நீங்கள் என்கிட்ட எந்த பணமும் தரல அப்படின்றான். பிச் வந்து சொல்கிறான், இந்த 2 பேருக்குமே வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கட்டிட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் உள்ள லாக்கப்பில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ ஆன்டிபோலஸ் வந்து கோவமாக ராஜினுக்கு மேலே இருக்கான். ஏன்னா அவள் ஏதோ ஒன்று இவனை வந்து பழி வாங்கிறதுக்காக செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆண்ட்ரினா வந்து ஆஃபீஸர்ஸ்குள்ள சொல்கிறா, கவலைப்படாதீங்க, ஆன்டிபோலஸ் தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க செயினை பற்றி யோசிக்கிறாங்க, என்ன தான் ஆச்சு அந்த செயினுக்கு, இவனும் வாங்கல எனக்கும் வரலன்னா இப்போ எங்கே போயிருக்கோன்னு. இப்போ சைக்கஸ் இந்த ஆன்டிபோலஸும் சைக்கஸ் இந்த ட்ரோமியோவும் அங்கே துப்பாக்கி கத்தி எடுத்துகிட்டு ஓடி வராங்க. அதை பார்த்த உடனே எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. இப்போ ஆன்டிபோலஸ், ட்ரோமியோ அவங்க வந்து ஆஞ்சலோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மர்ச்சண்ட்டையும் பார்க்குறாங்க. இந்த மர்ச்சண்ட்டுக்கு தான் அவங்க பணம் தரணும். அவங்ககிட்ட அந்த செயினை கழுத்தில் பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி வாங்கினதை அவன் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டு ரெடி ஆகிடுறாங்க. ஆண்ட்ரினாவும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ஓடி வந்து அவங்க வந்து ஆன்டிபோலஸும் ட்ரோமியோவும் பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஆபிக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஆபிஸ் வந்து திருப்பி அவங்கள வெளியில் விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரினாவும் உள்ளே வரதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அப்போ தான் சாலினஸும் அவருடைய கார்ட்ஸ்லாம் அங்கே வராங்க. அவங்களோட ஈகன் இருக்கார். ஏன்னா அவர் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அவர் வந்து பணம் கட்டாதனால அவர் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ஆண்ட்ரினா வந்து சொல்கிறா, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இது மாதிரி என்னோடய கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிடணுன்னு எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அப்போ பார்த்திங்கன்னா ஈஃபி சேர்ந்த ஆன்டிபோலஸும் ஈஃபி சேர்ந்த ட்ரோமியோவும் அங்கே வராங்க. இன்னொரு டைரக்ஷன் வந்து வராங்க. இப்போ எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். அவங்கவுங்க வந்து பார்த்து தான் அவங்கவுங்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது ஈகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்டிபோலஸோடைய பணம் எல்லாம் நானே கட்டுறேன், ஏன்னா ஆன்டிபோலஸ் என்னோடய மகன் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆன்டிபோலஸ் சொல்கிறான், இதற்கு நான் உன்னை பார்த்ததே இல்லையன்றான். அப்போ தான் அந்த ஆபிஸ் வந்து வெளியில் வராங்க. அவங்களோடு சேர்ந்து சைரக்கஸை சேர்ந்த ஆன்டிபோலஸும் ட்ரோமியோ வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் எமிலியா, ஈகனுடைய காணாமல் போன மனைவின்னொன்னே எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அதாவது 2 ரெட்டையர்கள் தான் அந்த இடத்த சுற்றி வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ எல்லாருக்குமே எல்லாம் புரிஞ்சிடுச்சு. சாலினஸும் வந்து ஈகனுடைய வந்து மன்னிச்சு விட்டுறாரு. எம்எல்ஏ எல்லாருமே வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க. இதோட அந்த ப்ளே வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.